ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா சம்மருக்காக சூப்பரான ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாட் செஞ்சுருக்காங்க. சரி வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது பார்க்கலாம். இன்றைக்கி ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு 6 லெமன் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சப்ஜா விதையை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். 50 கிராம் இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த இஞ்சியெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சம்மர் வந்துடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு நல்ல சில்லுன்னு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் போல தான் தோணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் நல்லா ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எவ்வளோ ஜூஸ் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ml ஜூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1:3 ரேஷியோவில் நம்ம இப்போ சுகர் போட போகிறோம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். மூணு கப் சுகர் போட்டுட்டோம். இப்போ நம்ம 1 கப் தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இது பாகுலாம் எடுக்க வேண்டாம். இது எடுக்க வேண்டாம். இது இந்த சக்கரெலாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இனிமேல் லெமன் ஸ்குவாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா குழந்தைங்களே ஜூஸ் போட்டு குடிச்சிக்குவாங்க. இதில் இஞ்சி, மஞ்சள், லெமன்லாம் இருக்கிறதால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா சக்கரெலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இந்த சக்கரை வேண்டாம், ஒயிட் சுகர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்குவாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ சக்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு சக்கரை. இப்போ நம்ம இஞ்சி சாறு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதில் இஞ்சி சாறு ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. அந்த தண்ணிலாம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம தண்ணி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணிலாம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சர்க்கரையும் இஞ்சியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். மஞ்சத்தூள் போடுறதால அதில் நல்லா கொஞ்சம் எல்லோ கலராகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுன்றதால நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அது மஞ்சத்தூள் போட வேணாம். லெமன் ஜூஸ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி வாசம் நல்லா அடிக்குது. நல்லா கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறதுக்கு அப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸ் போட போகிறோம். சுகர் சிரப்பு நல்லா ஆறிடுச்சு. அது கூட நம்ம லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மந்த் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்குவாஷ் வச்சு நம்ம ஜூஸ் போடலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஸ்குவாஷை போட்டுக்கலாம். இப்போ இது கூட நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜிஞ்சர் லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சம்மரை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சில்லுன்னு சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் அந்த ஜூஸ் போய் குடிக்க போகிறேன். நீங்களும் அதை செஞ்சு கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.